வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச போலீஸ் தலைமையகத்தின் விசேட விசாரணை பிரிவுக்கு அழைப்பு. மட்டக்களப்பு கோட்டமுனை கனிஷ்ட வித்தியாலய அதிபரை இடமாற்றம் செய்யக்கூடாது என தெரிவித்து பெற்றோர் ஆர்ப்பாட்டம். இந்தியாவின் பீகார் மாநில முதல்வராக நிதிஷ்குமார் பதவி பிரமாணம். இனி விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச இன்று முற்பகல் போலீஸ் தலைமையகத்தின் விசேட விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். 2011 ஆண்டு ஜூலை 17 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலத்தில் சட்டவிரோத பேரணியொன்றில் கலந்து கொண்டதாக கடுவல மாநகர மேயர் JH புத்ததாச மேற்கொண்ட முறைப்பாடு தொடர்பான விசாரணைகளுக்காக முன்னாள் அமைச்சர் போலீஸ் தலைமையகத்திற்கு அழைக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இதற்கமைய முன்னாள் அமைச்சரிடம் இன்று வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாடு தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் விசேட விசாரணை பிரிவினர் மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார்.